முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு இதுக்காக அ கருப்பு கொடி ஏத்தி அந்த மசோதாவோட நகல வந்து எரிச்சாரு. இதுக்கு என்ன காரணம்? டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971ல இந்த டீலிமிட்டேஷன் வந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் அது பாப்புலேஷன் அடிப்படையில செய்யணுன்றனால அத வந்து ஃப்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கிட்ட ஓடிப்போச்சு. இப்போ அதோட 2026ல அதோட ஃப்ரீஸ் டைம் முடியுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 543 எம்பி சீட்டு வந்து பாராளுமன்றத்தில இருக்கு. இதில நம்மளுக்கு தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா 39 எம்பி சீட் இருக்காங்க. இதில என்ன பிரச்சனை அப்டின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில இந்த வந்து மறுசீரமைப்பு பண்ண போறோம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. மக்கள் அடிப்படையில பண்ணாங்கன்னா, தென் மாநிலங்கள்ல வந்து மக்கள் தொகைய வந்து அவேர்னஸ் மூலமா குறைச்சிருக்காங்க. ஆனா, வட மாநிலங்கள்ல வந்து இதுவரைக்கும் எந்த மக்கள் தொகையும் குறைக்கல. மக்கள் தொகையில அதிகமா இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில பிரிச்சாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எம்பிகள் வந்து அதிகமாகுவாங்க. நம்மளுக்கு வந்து எம்பிகள் குறையும். அதனால நெறைய விஷயங்கள் அ மசோதா நிறைவேற்றும்போது நம்மளோட எம்பி தென் மாநிலங்களோட எம்பியோட குரல் வந்து அங்க கேட்கவே கேட்காது. ஸோ அவங்க பாட்டுக்கு மசோதாவ நிறைவேத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டீலிமிட்டேஷன்ல இருக்கிற பிரச்சனை. ஸோ இதுக்காக தான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து போராடிட்டுருக்காரு. அ இது வரக்கூடாது அப்படின்ற மாரி. தொகுதி மறுசீரமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் மக்கள் தொகை அடிப்படையில செய்றோம். 50% ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இன்கிரீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றதுனால தான் இந்த பிரச்சனை. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.